ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கிறாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு நம்மளை பார்க்க ஒருத்தவங்க வராங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது யார் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அவங்களையும் காமிக்கிறேன். அவங்க எப்போ வந்தாங்க, என்ன ஏது அப்படின்றத எல்லாமே முழுக்க நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அவங்க வந்து நான் நினச்சி கூட பார்க்கல வருவாங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இல்லை நீ வா அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டாங்க. நேற்று நைட்டு 7:30 மணிக்கு 7:15 வந்தாங்க. மாமா தான் போய் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, யாரா வந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம். ரொம்ப நான் வந்து இழுத்துட்டு போக விரும்பலை. அது யார் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? வேறு யாரும் இல்லை, இந்த குந்தாணி தான் வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு நம்மளை பார்க்கறதுக்காக. இன்றைக்கி என்னடா இது, இவர் இவ்வளோ கருப்பாக தெரிகிறாளே அப்படின்னு பார்க்காதீங்க. தலைக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சக்கோ எல்லாருமே கருப்பாக தான் தெரிவாங்க. பாருங்கள். எப்போ வந்தீங்கம்மா? நான் நேற்று வந்தேன். என்ன சடனாக திடீர்னு? சும்மா பார்க்கணும் போல இருந்துச்சு. ராதா மட்டும்தான் வந்திருக்கா, அவங்க மாமியார் வரல. ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள். அவள் எப்படி இருக்கா, ஹாப்பியாக இருக்காளா என்னன்னு தெரியல. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவளுடைய சேனலில் அவள் எப்போ வந்தா என்ன ஏது அப்படின்றதெல்லாம் அந்த டீட்டெயிலாம் மேடம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. வந்ததே சந்தோஷமாக இருக்குது. நேற்று வந்தா எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஷாக்கு. கொஞ்சம் நேரம் வரைக்கும் நம்பவே முடியல. நீங்கள் வந்து அரியோடைய ரியாக்ஷன் வந்து ராதாவுடைய சேனலில் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது. செம்மையாக வேறு லெவலில் இருந்தது அவனுடைய ரியாக்ஷன் வந்து பார்க்கும்போது. எங்கள் வீட்லேயுமே ஹாப்பி எல்லாருமே. ஏன்னா ராதா கிட்ட வந்து எல்லாருமே ஃபோனில் தான் பேசியிருந்தாங்க. ராதாவை பார்க்கல. நேரில் பார்க்கும்போது ராதாவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணியை பற்றியெல்லாம் கேட்கணுன்னா நீங்கள் ராதா கிட்டே கேட்டுக்கோங்க. எப்படிமா இருக்குது வீடு? சூப்பர். மாமியார் மாமனார் சூப்பர். எல்லாருமே ஓகே. எல்லாருமே ரொம்ப வந்த உடனே எல்லாருமே வந்து எப்படிமா இருக்க, ட்ராவலிங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. எங்கள் மூத்தார் மெயினாக சொல்லணும். எங்கள் மூத்தார் வந்து பேசினார் ராதா கிட்ட பேசினாங்க. எப்படிமா இருந்தது, ட்ராவல்லாம் நல்லா இருந்ததா, பார்த்து பத்திரமா வந்தீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஏன்னா அவர்கிட்ட நான் பேச மாட்டேன் மோஸ்ட்லி அந்தளவுக்கு. ஆனால் ராதா கிட்ட வந்து அவர் பேசினாருன்னும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ராதாமா? ஒன்றும் இல்லையா? சரி, ஓகே. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ராதா நேற்று இப்படி வந்தாங்க என்ன ஏது அப்படின்றதெல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் கௌசல்யாவுக்கு எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே. எல்லாருமே விஷ் பண்ணிவிடுங்க. எங்கள் பாப்பாக்காக எத்தனை பேர் விஷ் பண்ணுறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். மம்முனோ அப்படி காசுன்னு நான் உங்ககிட்ட பாப்பாவை காமிக்கிறேன் பாருங்கள். ஜல்தி ஆசணுமா? இப்போ தான் பாப்பா வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டால் எப்படி இருக்கா அப்படின்னு பாருங்கள். எல்லாருமே விஷ் பண்ணிவிடுங்க பாப்பாக்காக. ஹாப்பி பர்த்டே மம்மு. தேங்க்யூ. லவ் யூ. ஹாப்பி பர்த்டே. ஹலோம்மா. ஹரி சொல்கிறாங்க பாருங்க. எல்லாருமே எங்கள் பாப்பாக்காக விஷ் பண்ணிவிடுங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். பாப்பா பேர் வந்து கௌசல்யா. ஹாப்பி பர்த்டே கௌசல்யா. ஓகே, பாய். இருங்க. எல்லோரும் அங்கே பிஸியாக வேலை செஞ்சுக்கிறாங்க. அந்த 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 நம்மளை பார்க்குறதுக்கு அந்த திருமுகம் யார் அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்கீங்கன்றது தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் காட்டுறது யாருன்னு சொல்லிட்டு. ஐயோ நான் காட்டுறதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்களே. மூஞ்சி வர காட்டாதீங்க அப்படின்னு ஷையாக வராங்க. பார்க்குறீங்களா? வெளிச்சம் இல்லை. இப்போ பாரு. டீ குடிச்சிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்தாங்க மேடம். வந்து ஒரு 7:10 வந்தாங்க. இப்போ நான் வந்து சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்கேன். மேடம் வந்து சாப்பிட போகிறாங்க. சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பிடும்போது பார்க்கலாம். எனக்கும் செஞ்சு பேசுறீங்களா? எனக்கும் சேர்த்து பேசியிருக்கீங்களா? சீச்சி, எங்கள் 3 பேருக்கே இது பத்தாது, 4 பேருக்கு. இதில் வேறு இந்த வாக்கு வேறு என்ன செய்ய கொடுக்க மாட்டேன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து 1 மணி நேரம் கூட ஆகலை, சோறு கொடுக்கலையா? 1 மணி நேரமா? ஆமாம். கால் பட்னியாக வந்து என்ன பார்க்கறதுக்காக பட்னியாக வந்திருக்காங்க. கடகடன்னு சமைச்சிட்டு சாப்பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். என்ன பார்க்கறதுக்காக சோறு தண்ணி இல்லாமல் வந்திருக்காங்க. அதனால் வந்து பார்ப்போம்.
லைட் வெளிச்சம் தெரியுது. என்ன சாமி? என்னடி தங்கம் இன்னைக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே வரீங்க? படிச்சிங்களா? என்ன படிச்சிங்க? அந்தா உன்னை பார்க்கணும். ம், லவ் யூ. லவ் யூ. ஸ்வீட் கொடு. மம்மனு மம்மல மம்மாலி. ஹாய், சாப்பிட்றோம். என்ன சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறம் பொரி. இன்னைக்கு வேலைக்கிழமை இல்லை, அதனால் கிட்ட வரைய நீ கிட்ட வரையா? நல்லா இருக்கா? नानी देख तुझे এই দেখো এই ভিডিও দেখ দেখ তত সমস্ত দেখিয়ে কি ভাগ্য তো জীবন पानी बोतल पाखर गरम मसला पड़े और दाल कौन सा அப்பா से उतरला அது मामा तू सामने चल के আমরা तीन दिन কাজ দেখো না কম্পিউটার এই সেটি পখা হয়ে যা এটা হাক বেশি जा पक्का पकड़ जा এবিডি দে এবিডি খাই এবিডি বলিয়া नानी ओ नानी वीडियो काट ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஏர் ஒட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து காஞ்சிடுச்சு. அந்த காஞ்சதை வந்து அண்ணா விதை போடுறதுக்காக எப்படி பாத்தி கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் தனித்தனியாக. இது காலையிலே வந்து எடுத்த வீடியோ தான் இது. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஏர் ஓட்டி இதில் விதை போடும்போது நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் விதை போடல. விதை போடுறத வந்து அடுத்த வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க. அவர் அம்மா வந்து சும்மா ரெடி அவ்வளோதானே. சுத்திட்டியா? मुड़मा पकड़ा जा नहीं लिया नहीं पकड़ा पखड़ा खाबो ठीक नहीं पकड़ा सब बढ़िया ना रोटी நான் சாப்பிட்டேன்னா சுத்துறேன். நானும் ரொட்டி சாப்பிட போறேன். நான் பகல்ல சாப்பிட மாட்டேன். பக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில் சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு தான். அக்காவும் கௌசல்யா மட்டும் தண்ணி சாப்பாடு சாப்பிட்றாங்க. நான் ராதாவும் என்ன சாப்பிட்றோன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் மாமனோ, சப்பாத்தி சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். பிரியாணி நீ சொல்லுமா. வாங்க சாப்பிடலாம். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு மிளகாய் செடி வந்து எப்படி காய்ச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, கொத்து கொத்தாக இருக்குது. இதில் இருக்கிறது இது குண்டு மிளகா.
இதை பறிக்கவே இல்லை, இன்னும் பறிக்கணும். இது வந்து பாவக்காய் செடி அம்மா போட்டு இருந்தாங்க, பாவக்காய் வருது. வாங்க உங்களுக்கு நான் வந்து கோவக்காய் காமிக்கிறேன். இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் பூ வச்சுருக்கு. நான் இப்போ வந்து உங்களுக்கு பாவக்காய் காமிக்கிறேன். வாங்க 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 சீக்கிரம் வாங்க போகலாம். இது வந்து பாவக்காய் கொடி போட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே இப்போ தான் குட்டி குட்டியாக வருது. கோவக்காய் இங்கே பாருங்கள் எல்லாமே குட்டி குட்டியாக வருது. நான் இன்றைக்கி காலையில் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த சைடில் பாருங்களேன் எல்லாம் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. போன வாட்டி நான் வந்திருக்க பிறகு நிறையா காய்ச்சிருந்தது. பட் என்னால் அப்போ வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இந்த வாட்டி நான் உங்களை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து விதை போட்டிருக்காங்க, இஞ்சி, சரிங்களா. அது ஃபுல்லாக முளைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கீரையை பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் மரத்தில், லெமன் மரத்தில் வந்து இப்போ தான் ஒவ்வொரு காயாக குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக வச்சுருக்கு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல அந்த சைடில். என்ன இது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஹைட்டில். அதனால் வந்து நான் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க மாங்காய் மரத்தில் வந்து பூ வச்சுருக்காரு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நிறையா மாங்காய் மரம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாங்காய் மரத்து ஃபுல்லாக வந்து பிஞ்சு வச்சுருக்கு இப்போதைக்கு. சின்ன மாங்காய் மரத்தில் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்கு பார்த்தீங்களா. சின்னதில் நம்ம வீட்டு மல்லி செடி. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து எடமா எடக்கோண லெம்போ, இது வந்து எலுமிச்சம்பழம். பார்த்தீங்களா, இப்போ தான் தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் இப்போ வந்து இலையெல்லாம் துளுத்து நம்மளுக்கு பூ எல்லாமே வைக்கிது. இந்த சைடில் இருக்கிற மரத்துலேயும் மாங்காய் மரத்துலேயும் இப்போ தான் பூ வச்சுருக்கு. காய்க்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.